சார் இந்த பேச்சுலர் பசங்கலாம் இருக்காங்க சார், வேலைக்குன்னு சென்னை வந்துடுறாங்க, கால சாப்பாடே சாப்பிட மாட்டேன்றாங்க, அதுக்கு பதிலா ஒரு டீ ஒரு தம்மு அது போதும் அப்படின்னு சுத்துறாங்க சார். வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அதுதானே காலை உணவு, ஒரு டீ ஒரு தம்மு தானே. இந்த பையலாம் அந்த மாதிரி கேட்டகரின்னு தான் நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சார் பண்ணலாம்? இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாத்திரைக்கு தான் செலவு பண்ற மாதிரி ஆயிடும். டிஃபனுக்கு செலவு பண்ற காசை மாத்திரைக்கு செலவு பண்ணோம். அவ்வளோதான். அது கரெக்டாக சாப்பிட்டுட்டு போயிட்டா நேரம் எடுத்து நம்ம உடம்ப பார்த்துக்கிறத தாண்டி நம்ம சம்பாரிச்சு நம்ம என்ன இருக்கு சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி நம்ம சேர்த்து வச்சிருக்க வெல்த் ஹெல்த்துக்கே செலவு பண்ற மாதிரி ஆயிடும். தம்பி கேட்டுச்சா? அக்கா கல்ல 30 ரூபா குத்து 3 இட்லியா வாங்கி தின்னு, 10 ரூபாய்க்கு டீ 10 ரூபாய்க்கு தம்முன்னு அச்சு சுத்தாத, சரியா? ஓகே சார், நன்றி சார். சார் அதே மாதிரி இன்னொரு டவுட் சார், எங்க பக்கத்து வீட்டு அக்கா சோடா மட்டும் குடிக்காது, சரியாகாது, பேன் டேப்லெட் போடுன்னு சொல்லுது சார். அதையும் சாப்பிட்டேன். அதெல்லாம் சாப்பிடலாமா சார்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீ பாட்டுன்னு சாக்லேட் மாதிரி வாங்கி சாப்பிட்டு இருக்கிய. இப்ப எல்லாரும் அப்படிதானே சார், மெடிக்கல் ஷாப்ல போய் யாரு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் காட்டு வாங்குறா? எல்லா மாத்திரை பேர சாட் ஜிபிடிலயும் கூகுள்லயும் பார்த்துட்டு அவங்களே கேட்டு வாங்குறாங்க. அந்த மாதிரி நானும் சாப்பிட்டேன் சார். உனக்கு இருக்கிறது வயிறு புண்ணு தான், அதுக்கு பேன் டேப்லெட் போட்டாலே சரியாயிடும்ன்றது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீ தெரியாம வேற ஏதோ பிரச்சனைக்கு நீ அதே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை மோசம் தான் ஆக போகுது. நீ வந்து காமிக்க போற டாக்டர் கிட்ட, டாக்டர் உன்னை எக்ஸாமின் பண்றாரு, நீ சொல்றதெல்லாம் இப்படி இருக்கு, இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பா இனிஷியலா உனக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எவ்வளோ அளவுக்கு அந்த சிம்டம்ஸ் வர்சனிங் இருக்குன்றத செக் பண்ணுவாங்க உங்களுக்கு.